விரும்புகிறேன். இன்றைக்கி கவர்மெண்ட்டு சில சலுகைகள் எல்லாம் அறிவித்திருக்கிறது இல்லைங்களா? பெண்களுக்கு ஒரு சலுகை ஒன்று அறிவித்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுங்களா? என்னம்மா? சொத்தா? கவர்மெண்ட் அறிவித்ததான சலுகை மகளிர் உதவித்தொகையா? உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகைன்னாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு செலவா இன்வெஸ்ட்மெண்ட்டா? செலவு. ஆமாம், நல்லா சொல்கிறீங்களா? ஆமாம். எப்படிங்க ஓட்டு வாங்குற? அது அப்படி இல்லை. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னா 10 பெண்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10,000 ரூபா வருது. ஒரு மளிகை கடையில் போய் எவ்வளோ 10,000 ரூபாய்க்கு என்ன செய்கிறாங்க? மளிகை வாங்குவாங்க. அந்த 10,000 ரூபாயை வாங்கின அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? டேக்ஸ் கட்டுவான். மறுநாள் என்ன பண்ணுவான்? அந்த 10,000 வச்சுட்டு உட்காந்துட்டு போனான். திரும்ப அவன் ஒரு ஜாமான் வாங்குவோம். அதுக்கு என்ன பண்ணுதுங்க? ஒரு டேக்ஸ் இருக்குது. அப்போ அவனுக்கு உள்ளதை வேற ஒரு இடத்துல கொடுப்பான். இப்போது அந்த 10,000 ரூபா பணம் என்ன பண்ணுதுங்க? இதுக்குள்ளே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே சுத்தம் பொழுது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. புரியுங்களா? இது இல்லாமல் பார்க்கணுமான்னு கேட்டால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அப்போ இதுக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுது. எல்லாருக்குள்ளேயும் அந்த பணங்கள் புழக்கத்தில் இருக்குது. இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர்றது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுதுங்க பிரச்சனை. இவன் இங்கே சம்பாரித்து அவன் அங்கே கொடுத்துட்றான். அங்கே ஒரு செலவும் இல்லாமல் அங்கே போய் என்ன பண்ணுதுங்க? அது டெபாசிட் ஆயிடுது. புரியுதா? இங்கே நமக்கு வேலை செய்கிறவங்க நம்ம பணத்தை இங்கேயே தான் புழங்கிக்கிட்டு இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் வருவாய் அதிகமாக பெறுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உரிமை தொகை மட்டுமல்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் என்ன செய்கிறாங்க? கவர்மெண்ட்டில் மாறுகிறது. ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்கிறேன். இப்போது ராஜா பிரதர்கிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்குது. என்ன தம்பி இருக்குது? விடுங்க. அதோடைய விலை எவ்வளோங்க? 30 லட்சம் ரூபா. இன்றைக்கி 60 ரூபான்னு வந்தால் என்ன பண்ணுங்க? 30 லட்சம் ரூபா அவர் கையில் இருக்குது. அது எவ்வளோவா இருக்குங்க? அசட்டாக இருக்குது. அவர் ஒரு முதலீடாகவே வச்சுருக்கிறார். இந்த 30 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டார். இப்போ என்ன நடக்குங்க? வட்டி வரும். இவருக்கு வட்டி வரும். அந்த 30,000 பேங்க்காரன் என்ன பண்ணுவான்? புரியுதுங்களா? நான் சொல்லுறது புரியுதுங்களா? அப்போ அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கோல்டு மட்டும் என்ன பண்ணுதுங்க? ஒன்றும் பண்ணாது. வீட்டிலே தான் இருக்கும். அந்த 50 பவுன் நகை என்ன பண்ணுங்க? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு வேணால் கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு வேணால் முன்ன பின்ன ஆகலாம். ஒருவேளை அமெரிக்கா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டான்னு சொன்னால் அது இறங்கியும் போயிடும். ஆமேன். ஏற்ற இறங்களுக்கு உள்ளாகிறது. அது ஒரு பெரிய டெபாசிட்டு நம்ம வீட்டில் ஒரு நகையாக என்ன பண்ணுதுங்க? அப்படியே வீட்டில் இருக்கும். ஆனால் நம்மளோட பேங்க்கில் டெபாசிட். புரியுதுங்களா நான் சொல்கிற காரியம்? சொல்லுதுங்களா? இது ஏன்னு சொன்னால் நம்ம எடுக்க போகிற அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஓரியன்டாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். ஆனால் டெபாசிட் பண்ணியிருந்தால் அது புழக்கத்திலே போகும் பொழுது வேறு ரூபத்தில் அது என்ன பண்ணுதுங்க? பயனுள்ளதாக மாறுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைக்கிறதான டெபாசிட் எங்கே வைத்திருக்கிறோம்? ஆமேன். நம்முடைய டெபாசிட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தேவையாக இருக்கிறது. நான் வைத்திருக்கிற டெபாசிட் அசட்டாக அப்படியே இருக்கிறதா, அல்லது மல்டிப்ளை ஆகும்படியான ஒரு காரியத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேனா? இப்போ இதை பற்றி தான் நம்ம இந்த வேளையில் நாம் என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஜெபமா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்படியாய் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கப்படுகிறதான வார்த்தை அது 30, 60, 100மான பலன் கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. சரி, இப்போ வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 19 21 வசனங்கள் வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இப்போ நாம் நம்முடைய உலகத்தில் 2 டெபாசிட் பண்ணுற காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ஒன்று பூமியில் வைக்கிறதானே ஒரு பொக்கிஷம், இன்னொன்று பரலோகத்தில் வைக்கப்படுகிறதானே பொக்கிஷம். என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் என் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பூமியிலே வைக்கப்படுகிறதான இந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பற்றது என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆமேன். இங்கே திருடர்கள் திருடலாம், கண்ணமுடுகள் கண்ணடலாம், என்ன பண்ணலாம், அது துருப்பிடிச்சாலும் துருப்பிடிச்சு போயிடும் இல்லைங்களா, வீணாக போனாலும் ஆமாம் போயிடும். இப்படியெல்லாம் நிறையா காரியங்கள் அழிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பரலோகத்தினுடைய நம்முடைய பொக்கிஷங்கள் இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுதுங்க, ஒரு மேன்மையான ஒரு காரியம். அங்கே சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போகிறோம், அதையும் நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். இப்போ பூமியிலே நமக்கு பொக்கிஷம் என்பதை எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. பொக்கிஷம்னா என்னங்க, பொக்கிஷம்னா சொத்து, ஏதோ ஒன்று, பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், ஆமாம் எதுவாக இருக்கலாம், அது நமக்கு என்னங்க இருக்குங்க, ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது இல்லைங்களா. பிள்ளைகளை கூட நம்ம என்ன சொல்லுவாங்க, ஆமாம் பொக்கிஷம் தான் சொல்கிறோம். இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் எனக்கு என்னங்க பொக்கிஷம். ஆனால் இது எல்லாமே என்னோட கூட இருக்குமானா, அப்படிதானா? ஆமாம், அப்படி தான் வேதம் சொல்கிறது. இப்போ 1 தீமோத்தேயு எழுதின வாசிங்க, உபாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 3 வாசிங்களேன். உபாகமம் 20. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் நாடுகளின் பெருக்கமும் மாடுகளின் மந்தைகளுமாகிய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை. சரி, 12வது அதிக வசனங்கள் வரையிலும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு வழியாக வருவான், 7 வழியாக போவான் அப்படிங்கிற ஒரு பெரிய நமக்குடைய பொறுப்புகள், பொக்கிஷங்கள் அல்லது நம்முடைய பாதுகாப்பான ஒரு காரியங்கள் அந்த 14 வசனங்கள் வரை நமக்கு என்ன செய்யப்பட்டிருங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுவதுமே அதை செய்யலைன்னா என்ன வருங்கிறதையும் ரொம்ப நிறையா போட்டிருக்கோம். சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த 3லேருந்து 12 வரையிலும் வாசித்த பகுதியில் நமக்கு எது பொக்கிஷம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா. நகை, பொருள்கள், நிலங்கள், வயல்கள் எல்லாமே நமக்கு பொக்கிஷங்களாக காணப்படுகிறது. இப்போ 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 7லிருந்து ஒரு 10 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். முதல்ல இதை புரிஞ்சிருக்கணும். இதுதான் யோபுகிட்ட இருந்த ஒரு காரியம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டா. நான் நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியா. அப்போ இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக்கு குறைஞ்சி போயிடும். ஆமாம், அவர் மட்டும்தான் அல்லேலூயா சொல்கிறாரு. புரியுதுங்களா நான் சொல்கிறது, புரியுதுங்களா? எதையா ஒன்று இழந்துட்டு நமக்கு என்ன பண்ணுங்க, ஐயோ இழந்துட்டேனே, நான் ஒன்றும் கொண்டு வரலப்பா, போனால் போகுது, அடுத்த திரும்ப வரப்போது ஆண்டவர் கொடுத்துட போகிறார். இந்த ஏன்பு வந்துச்சுன்னா எனக்கு என்ன வராதுங்க, ஒரு பிரச்சனையாக வராது. இந்த அனுபவம் நமக்கு வேணும். இந்த அனுபவத்தான் சொல்லியிருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எப்படியாயிலும் சேர்த்துறணுயா, எப்படியாயிலும் சேர்த்துறோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமான சேர்த்துறோம், கொஞ்சம் கொஞ்சமான என்ன பண்ணுறாங்க, நம்ம சேர்க்க பிரயாசப்படுகிறோம். அதனால் அதில் தான் ஒன்றும் கொண்டு வரப்போதில்லை, ஒன்றும் எடுத்து போவதில்லை. இது என்பது நிச்சயம். ஆகவே நம்ம எதுக்கு பிரயாசப்படுறோங்கிறது முதல்ல தெரியணும். அல்லேலூயா. சரி, பிரசங்கி எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும். ஆமாம், நமக்கு தெரிஞ்சது ஆண்டவருக்கு தெரியாதா? சொல்ல. ஆமாம், நமக்கு தெரியுதுல, பணம் நமக்கு தேவைன்னு தெரியுதுல. அப்போ நமக்கு பணம் தேவைன்னு சொன்னால் ஆண்டவருக்கு தேவை தெரியுமா தெரியாதா? ஆமாம், என் பிள்ளைக்கு பணம் தேவைன்னு தெரியும் இல்லைங்களா. ஒன்றுமில்லாத ஒரு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கும் பொழுதே அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறது தெரியுது,
தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு துணையை ஒன்று கொடுக்கறதுக்கு தெரியுது. அவங்களோட கூட விளையாடுறதுக்கான நிறைய பறவைகளையும் மிருகங்களையும் பல வகைகளையும் இவ்வளத்தையும் கொடுக்க தெரிஞ்ச தேவனுக்கு நமக்கு பணம் தேவை என்பது தெரியுமா தெரியாதாங்க? தெரியும். இது நமக்கு தெரியணும். ஆமென். நமக்கு பணம் தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்கள், நமக்கு முதல்ல தெரியணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 25 கூட வாசிக்கலாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே கூட்டுவான். கவலைப்படுகிறது என்ன? கவனித்து பாருங்கள், நூற்கிறதும் இல்லை என்றாலும் காட்டுப்புல்லுக்கு ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம். அப்போ இதெல்லாம் யார் தேடுறாங்களாங்க? அஞ்ஞானிகள்லாம் யாருங்க? அஞ்ஞானிகளுக்கு அற்புத விசுவாசி எங்கே இருந்து எங்கே கொண்டு போன? அறிவில்லாதவன், அவ்வளோதான். அவிசுவாசியெல்லாம் சொல்லிடாதீங்க. அது இதெல்லாம் கிடையாது. அஞ்ஞானிகள் சொன்னால் ஞானம் இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள், அறிவில்லாதவன் அர்த்தம். அப்போல்லாம் யார் தேடுறான்னு அர்த்தம்? நான் என்னத்தை செய்ய போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா நம்மளை என்ன பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முட்டாளே, நான் காகத்துக்கெல்லாம் செய்கிறவன் உனக்கு செய்ய மாட்டானா? நீ ஏன்னா அதை பிடிச்சி யோசிச்சு அப்படி தானே கேட்குறாரு. கொஞ்சம் கொலைக்கெல்லாம் பேசினா அப்படி தான் இருக்குது. அது கொஞ்சம் லிட்ரேச்சராக பேசினா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசினா எப்படி இருக்குங்க? ஏன்டா இதெல்லாம் பற்றி நீ கவலைப்பட்டு இருக்கே, இதெல்லாம் உனக்கு அறிவு இல்லையா, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்குறாரு. வாசிங்க. உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது என்ன சொல்லிட்டாரு? எப்பா இதெல்லாம் நீ தேடாத, நீ இதை தேடு. அப்போ உன்னுடைய டெபாசிட் எது? இதில் போய் நீ கவனத்தை வைக்காத. நீ எதில் கவனத்தை வை? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதில் கவனம் வைப்பா அப்படின்னு தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்குறோம். போதுமானதுமா? இதை தான் சொல்கிறத ஆண்டவர் பார்க்குறோம். எங்கேயாவது ஒரு பழைய மிருகம், ஏதாவது ரொம்ப வயசான மிருகம் குட்டி கொண்டு வந்து சாப்பாடு போடணும்னு எங்கேயாவது எதிர்பார்த்துட்ருக்கா? எங்கேயாவது ஒரு குருவி வயசாகி போச்சுன்னா என் குஞ்சு குருவி வந்து கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டணும்னு ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கா? யார் தான் எதிர்பார்க்குறாங்க? அதனால தான் வீணாக போகிறான். அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இவனை பலவீனப்படுத்துது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, அப்போ எதிர்பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலவீனம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இல்லைன்னா என்ன ஆயிருங்க? எனக்கு ஐயோ அது இல்லையே, நான் என்ன பண்ணுறது, அது இல்லையே, நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறாங்க? நான் பலவீனப்பட்டுருவேன். அப்போ அங்கெல்லாம் ஆண்டவர் செய்த பறவைகளையும் மிருகங்களையும் பார்க்கும் பொழுது அது யாரையும் டிஃபன் பண்ணுறதில்லை. அது பாட்டு கூட கட்டுது, குஞ்சு பொறிக்குது. கொஞ்ச நாள் ஆனிச்சுன்னா என்ன பண்ணிடுதுங்க? கொத்தியே துரத்தி விட்டுரும். நீ எல்லாம் இருக்கக்கூடாது, போயிருன்னு சொல்லி என்ன பண்ணிடுங்க? ஆமாம், துரத்தி விட்டுரும். இது மட்டும் என்ன பண்ணும்? அடுத்துக்கு ரெடி ஆகிரும். அடுத்த இன்னொரு குஞ்சு பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? எல்லாம் போயிடுச்சுன்னா முடிஞ்சுட்டு அது பாட்டுக்கு எங்கே போணுச்சோ செத்து போச்சோ தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஐயோ என்னை காப்பாற்றுவான் நான் நினச்சிருந்தேன், வீணாக போயிட்டேன். இப்படி தான் நம்ம நினச்சி என்ன பண்ணுறாங்க? நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வது நமக்கு தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் பிள்ளைய துணையாக நினைக்காதீங்க, பொருளை துணையாக நினைக்காதீங்க.
இதுக்கு நான் என்ன புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது தெரியுங்களா? நம்ம யாரையும் ஒரு எதிர்பார்த்து இருந்தால் நமக்கு பலவீனம் வந்துடும். எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும், நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களை எதை குறித்தும் உங்களால் கவலைப்பட முடியாது. ஹல்லேலூயா. இதுதாங்க டெபாசிட். நீங்கள் உலகத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்காதீர்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். ஒரு புத்தி பாருங்க, என்ன சொல்கிறாங்க? புத்தி யுத்தி நிதானத்தோடு. ஒருத்தன் சம்பாதிக்கன்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க? உட்காந்து போட்டு மண்டையை குடஞ்சி இதுலேருந்து பணம் வந்துடுமா, அதுலேருந்து பணம் வந்துடுமா, இப்படியெல்லாம் யோசித்து என்ன பண்ணுறாங்க? பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறான். ஆகிலும் ஒருவன் புத்தி யுத்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாயிருக்கும். இதுவும் மாயையே. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? என் பிள்ளைக்கு சேர்க்கணும், என் பிள்ளைக்கு சேர்க்கணும், என் பிள்ளைக்கு சேர்க்கணும்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் நிறையா என்ன பண்ணிடுறாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பிள்ளைகளோட படிப்பை தவிர மற்ற ஏதோ ஒரு காரியங்களுக்கு நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பிள்ளைக்குன்னு சொல்லி வீடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லி இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க? சோம்பேறி ஆகிட்டான். அவன் சம்பாதிக்கிற எண்ணமே வர மாட்டேங்குது, அவன் உழைக்கணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்க. எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கியா, நான் ஏன் உழைக்கணும்? அவனுடைய பின்னாடி உள்ள காரியத்தை யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ நம்மளுடைய வழியே தவறான ஒரு காரியம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிறைய சம்பாதிக்க நினச்சின்னா அது யாரோ ஒருத்தனுக்காக நீ என்ன செய்கிறீங்க? சம்பாதிக்கிறத விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு, அப்பா நான் எவ்வளோ தெரியுமா பட்னியாக இருந்தேன், எவ்வளோ பசியாக இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ உன்னை யார் அப்படி இருக்க சொன்னா? சொல்லுது புரியுங்களா இல்லையா? பிள்ளைக்கு சேர்த்து வைங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுங்க, படிப்புக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்க. அப்போ மற்ற காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவைகளுக்காக சந்திங்க. ஆனால் அவர்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை சேர்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறீங்க? நிறைய பேர் பொருள் சேர்க்குறேன்னு சொல்லி கடைசியில் 60 வயசில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒன்றுமே இருக்காது, வெறும் பணம் மட்டும்தான் இருக்கும். நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் எல்லாம் போச்சு. ஒரு வாழ்க்கையும் இல்லாமல் சும்மா வெட்டித்தனமாக பிறந்த எப்படி இருந்தாமோ அதே மாதிரி என்ன பண்ணாங்க? தனியாக நிற்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க வர. சொல்லு புரியுதுங்களா? இது ஒரு அனுபவத்தோடு கூட தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிற காரியங்கள். எதிர்பார்க்காதீங்க யாரையும். நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களை தாண்டி ஒன்று இருக்கணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா, நல்லா சாப்பிட்டு சேர்த்து வைங்க, மிச்சத்தை சேர்த்து வைங்க. ஆனால் நீங்கள் பட்டினியாக இருந்து சேர்த்து வைக்காதீங்க. ஆமாம் அப்படி தானேங்க ஆண்டவரே சொல்லிட்டார்ல. என்ன சொன்னார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறேன்னு அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தா, இந்த ஆலயத்தை பட்டினி போட்டால் அல்சரை கொண்டு வந்துடுவார். அப்படி தானேங்க? நீங்கள் கெடுத்தீங்கன்னா அதை கெடுத்துருவார். அதனால் அப்படி தானே நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுடைய ஆரோக்கியத்தை முதல்ல காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு மிச்சத்தை சேருங்க. உங்களை எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு நீங்கள் அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்காக காரியத்திற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? போய் அதை தான் இந்த வேத வசனம் சொல்லுது. நீ சம்பாரித்து வச்சுனா புத்தியா யுத்தியா என்னென்னத்துலலாம் வரி வரும், என்னென்னத்தெல்லாம் கழிச்சிக்கலாம், அப்படியெல்லாம் பார்த்தெல்லாம் செஞ்சு வச்சு ஒரு வேலையும் செய்யாதான் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? அனுபவிச்சுட்டு உட்காந்துருப்பான். நம்ம அவன் அனுபவிக்கிறத நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன் நம்மளால் அனுபவிக்க முடியாது? அந்த நாட்கள் என்ன இருக்குங்க? அவன் ஸ்வீட்டாக சாப்பிட்டா வயசான காலத்தில் என்ன பண்ணாதுங்க? சாப்பிட முடியாது. அப்போ நீ முன்னாடியே சாப்பிட்ருக்கணும். அப்படி தானுங்களா? நான்லாம் கறிமீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. மட்டன்லாம் எடுத்தோன்னா ஒரு 1/4 கிலோ வாங்கினா போதுங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம், இல்லை 2 நாளைக்கு வச்சுக்குவோங்க. அப்படியெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் என்ன பண்ணுங்க? சாப்பிட்றதுக்கு ஒரு ஆவலாக இருக்கும்பொழுது கொலஸ்ட்ரால் வந்து நின்று என்ன பண்ணுவான்? அதையும் சாப்பிட முடியாமல் இருக்கும். இதெல்லாம் தேவையா நமக்கு? ஆமே ஆமே. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருந்து கொண்டு மீதத்தை சேர்த்து வைங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உங்களை ஒரு நாளும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் தகுதி இல்லாத வாழ பண்ண மாட்டார். உங்களை ஆண்டவர் நிச்சயமாக அதற்கான சேர்த்து வைக்கிற காரியங்களை நன்றாகவே நம்மளை வைத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாங்க. பிரசங்கி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிற. பாருங்க, தேவனுக்கு
கண்ணுக்கு நல்லவனா இருக்கிற, பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். யாருக்கு? பாவம் செய்கிறவனுக்கோ தன் பார்வைக்கு நல்ல, யார் முதல்ல சொன்னார்ல, ஒரு நல்லவன் சொன்னார்ல, அந்த பார்வைக்கு நல்லவனா இருக்கிற, வைத்து விட்டு போகும்படியான, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயே. சஞ்சலம். இப்போ தெரியுதுங்களா என்ன சொல்கிறாருன்னு? ஐயா, என்ன ஒருத்தன் நல்லவன் ஆண்டவர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. அந்த நல்லவனுக்காகவே இவன் என்ன பண்ணுறாங்க, இவன் சேர்த்து வச்சு அவனுக்கு கொடுத்துட்ருக்கிறான். இதுவும் மாயை. அப்போ நல்லவனுக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? தன்னால் எங்கே இருந்தாவது என்ன செய்யுங்க. புரியுதுங்க? வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? அது ஆமே. சரி. ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொன்பழத்திற்கு சமானம். ஆகவே இந்த நாட்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நீங்கள் சேர்த்து வைக்கிற ஒரு காரியங்கள் உங்களை தாண்டி இருக்கிறது. அதனால தான் நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உங்களை முதல்ல சரி பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற காரியங்கள்லாம் செய்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சேமிப்புகளை வைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 15,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா ஒரு 2,000 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. நல்ல காரியம்தான். மணி மெயின்டெனன்ஸ் இல்லை, மணி மேனேஜ்மெண்ட்ஸ். அப்போ அதை நம்ம மேனேஜ்மெண்ட்டை நம்ம சரியாக பண்ணலாம். ஆனால் அந்த 13,000 நான் என்ன பண்ண மாட்டேன், இன்னும் மிச்சம் பண்ணி இன்னும் 2,000 சேர்த்துருவாங்க மட்டும் நின்றுடாதீங்க. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஒரு இந்த பட்டணத்தார் ஒரு பாடு பாடியிருக்காரு. காதறிந்த ஊசியும் வாராது கடைக்கானுக்கோ அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. காதறிந்த ஊசி என்ன வராதுங்க, கடைக்கு வராது, சந்தைக்கு வராது. அதை அவங்களுடைய விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன காதறிந்த ஊசி வேஸ்ட்டு, அது எங்கே வராதான், பரலோகத்துக்கு வராது. அதை கூட கொண்டு போக முடியாது. புரியுதுங்களா? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒன்றை கூட என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அப்போ அங்கே போகிறதுக்குன்னு என்ன செய்யுங்க, சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் அற்பமாக என்னென்னது கூட அங்கே கொண்டு போக முடியாது. அப்படி தான் சொல்கிறாரு. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒரு சில ஆலோசனையும் நமக்கு கொடுக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறோம், பணத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறோம், பொருளை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி பொருளை நேசிக்கும் பொழுது ரெண்டாவதாக யாரை வைக்கிறாங்க, கடவுளை கொண்டு போய் வச்சிடறோம். முதலாவது கடவுளை பார்த்தா ரெண்டாவதாக கொண்டு போய் கடவுளை வச்சிடறோம். இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க, ஏய் நீ அப்படி பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய அன்பு உன்கிட்ட இல்லை. அப்போ என்னுடைய அன்பு என்ன இருக்குது? நான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிற பணம், என் கரங்களில் இருக்கிற பணம் என்னை ஆளக்கூடாது, நான் தான் அதை ஆளணும். என்கிட்ட இருக்கிற 10 ரூபாய் நான் எப்படி செலவு பண்ண நான் தான் முடிவு பண்ண முடிய, அந்த 10 ரூபாய் என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த 10 ரூபாய் நீ எங்கே வைக்கணும்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஆமே. அதில் நம்ம ரொம்ப யோசனையாக இருக்கிறோம். சரி, வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த உலகம் எங்கே வைக்கப்பட்டிருக்காங்க, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ இந்த சம்பாத்தியம் எல்லாம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்குதுங்க, அது எப்படிங்க அக்கினி அழியும்? இப்போ அப்படி தானே போட்டிருக்குங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் வந்து அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, எப்படி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கோம் புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் ஜலத்தினால இந்த உலகத்தை என்ன செஞ்சாருங்க, இனி வருங்காலத்தில் அக்கினியை அழிக்கிறாங்கன்னாரு. அப்போ அக்கினி மேலேருந்து வருமா? நான் 9 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு புஸ்தகத்தில் உலகத்தை 2000 முறை அழிக்கக்கூடியதான வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள் தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை ஒன்றும் உடைக்கவும் பிரிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. செஞ்சாச்சு, பத்திரமா வேணால் வச்சுக்கலாம், எங்கேயும் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, வெடிக்க வைக்கணும். வெடித்து அந்த இடமே என்ன பண்ணுங்க, அந்த இடமே வீணாக போயிடும். அப்போ 2000 முறை அழிக்கணும். நான் 9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 2000 முறை அழிக்கக்கூடியதான ஆயுதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம ஒரு உலகத்தை 2000 முறை அழிக்கிறோன்னா எவ்வளோ வெப்பன்ஸ் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய உலகம் அழிமாலியாதாங்க. எங்கேயாவது உலக போர் வந்துச்சுன்னா கொண்டு போட்டோன்னா முடிஞ்சு போச்சுக்காது. அப்போ சேர்த்ததெல்லாம். அப்போ நம்ம சேர்ப்பு எங்கே இருக்கணும்?
அப்போ இதை தான் நம்ம பேச போகிறோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. மார்க் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இப்போ இதுதாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரித்து பார்க்கிற அனுபவம். எது எனக்கு உலகத்துக்கு தேவை, எது எனக்கு பரலோக ராஜ்யத்திற்கு தேவை. உலகத்திற்கு தேவையான காரியங்களை நம்ம பயன்படுத்தணுமான பயன்படுத்தி தான் ஆகணும். ஆமே. நான் இந்த உலகத்தில் வாங்கினா சம்பாதிக்கணுமா வேணாமாங்க? சம்பாதிக்கணும். நான் ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டேன், எனக்கு ப்ரொமோஷனை எதிர்பார்க்கறது ஆசையா எதிர்பார்ப்பா? எதிர்பார்ப்பு பிரதர். 5 வருஷம் நான் இருந்திருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு அடுத்த நிலைக்கு வரணும். அதில் சம்பளம் கூட வருமா வராதா? அது இயற்கை. இதெல்லாம் நமக்கு உலகத்துக்கு தேவை. ஆனால் இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் நான் எப்படி செலவு பண்ணுகிறேன் பார்த்தீங்களா, இதில் தான் பிரித்து பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. எதை எங்கே வைக்கணும், ராயனுக்குரியதை எங்கே கொடுக்கணும், கர்த்தருக்குரியதை எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பணத்தினாலும் செய்கையினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுங்க? பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வைக்க முடியும். ஆமேன். வேத வசனம் சொல்கிறது, உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. அப்போ நம்ம காரியத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும்னாரு. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காண்டி பணக்காரனாக்கிறதுக்காண்டி கொடுக்கணுங்க இல்லை, என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் போய் சேருது. ஆமே. ஒரு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான். அப்போ இது எங்கே போய் சேருது? நமக்கு இங்கே வந்தாலும் அங்கே நமக்கு என்ன பண்ணுதுங்க? பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய செய்கள், ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறாரு, ஐயோ கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி தண்ணி தெளித்து ஒரு உட்கார வச்சு, உனக்கு என்னையா வேணும், சாப்பாடு வேணுமா, இல்லை மூஞ்சி கழுவுறியா, தண்ணி குடிக்கிறான்னு ஒரு உதவி செய்தால் நமக்கு பொக்கிஷம் எங்கே சேருங்க? இப்போ பொக்கிஷம் எங்கே சேர்க்க முடியும்? என்னால் பூமியிலே சேர்க்கிறது மட்டுமல்ல, பரலோகத்திலும் என்னிடத்தில் இருக்கிற பணத்தினாலும் என்னிடத்தில் இருக்கிற செய்கையினாலும் பரலோகத்தின் பொக்கிஷங்களை என்னால் சேர்க்க முடியும். ஆமே. ஆமே. நான் இங்கேயும் கஞ்சத்தனமாக இருந்து அங்கேயும் என்ன செய்ய முடியாதுங்க. இது ஒரு ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. தோமா இந்த இந்திய தேசத்தில் வரும்பொழுது இந்த தக்கான பகுதியில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், பேர் மறந்துட்டேன். அவர் எனக்கு ஒரு அரண்மனை கட்டணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு வரலாற்று கதை தான் இது. இது நமக்கு எப்படி உண்மையா என்னங்கிற தெரியாது, ஒரு வரலாற்று கதை தான் சொல்லுவாங்க. அதை ஒரு வரலாற்று கதை தான் இது. கொண்டாபோரஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் ராஜா என்ன பண்ணார், தனக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடினால நல்ல கொத்தனார்களை, நல்ல இன்ஜினியர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னோடனே, இல்லை இவர் தோமா ஒரு கட்டட வேலை நிபுணர்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து கப்பலில் இந்திய தேசத்திற்கு வந்தார். அதனால அப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு பேர் தோமா. அவர் மிகவும் கட்டட நிபுணர் தான் வந்திருக்கிறார். அவரை வேணா கட்டட சொல்லலாம்னு சொன்னோன்னே அவரை கட்டுவதற்காக அவரை ஏற்பாடு பண்ணி ஏகப்பட்ட பொருள்களை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த கொண்டாபோரஸ்ங்கிற ராஜா கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் யாருங்க? இவர் ஊழியக்காரர். இவர் என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் வாரி வழங்கி இவர் பாட்டு என்ன பண்ணாரு, ஊழியத்துக்கு செலவு பண்ணிட்டாரு. ஊர்ல இருக்கலாம் சொன்னாங்க, ஐயா அந்த தோமான்ட்ட சொல்லிங்கிற அரண்மனை ஒரு அரண்மனையும் கட்டல, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாரு. நாங்க போய் பார்த்தா அரண்மனையில் ஒன்றும் இல்லை, தூக்கி ஜெயிலில் போறான்னு சொல்லி ஜெயிலில் போட்டாச்சு. இப்போ அவருடைய தம்பி, இந்த கொண்டாபோரஸருடைய தம்பி இறந்துட்டாரு. இவர் இறந்தவர் என்ன பண்ணிட்டாரு, மேலே போய் பார்க்கும் பொழுது நிறைய அரண்மனைகள்லாம் அங்கே இருந்துச்சு. அப்போ அரண்மனை இதெல்லாம் என்னங்கன்னு கேட்டா, பூமியில உள்ளவங்க அவங்க செஞ்ச நன்மைகளுக்காக இங்கே அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இங்கே நல்லா அவங்களுக்கு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுல பார்த்தா ஒரு பேரு கொண்டாபோரஸ்ன்னு எழுதியிருக்கு. இது யாருதுன்னா, இதான் உங்க அண்ணனுடைய அரண்மனை அப்படின்னாங்க. அவரு ஒன்னும் செய்யலையே, அவருக்கு பதிலாக தோமாங்கிறவர் அங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதன் மூலமா உங்க அண்ணனுக்கு இங்க அரண்மனை கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா. என்ன கொஞ்ச நேரம் கொஞ்சம் உள்ள விட்டு கீழே இறக்கி விட்டு அப்புறம் மேலே கொண்டு வந்துருங்களான்ட்டு அவன். புரியுதுங்களா? ஒன்னு என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த ஆவியை கீழே அனுப்புனா
அப்போ போய் நேரம் அவங்க அண்ணன்ட்ட சொன்னா, அண்ணன் ஓ அரண்மனை இங்கே காட்டிலும் மேல பெருசா இருக்குது. இது ஒரு வரலாற்று கதை, உண்மையா நாங்கிறது தெரியல, ஆனா இது ஒரு வழக்கமான ஒரு காரியமா இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டான், உன் அரண்மனை அங்க பெருசா இருக்குன்னு சொன்னா, எப்படா சொல்றேன்னு சொன்னேன், இங்க பண்ணின காரியத்துக்கு கிரியைகளுக்கெல்லாம் மேல என்ன இருக்குதுங்க, பலன் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணிட்டான், தோமா விடுச்சு, இன்னும் காசை தரம்பா, கட்டுப்பா நீ உன் சௌரியத்துக்கு எனக்கு அரண்மனை இங்க கட்டு, அது அங்க போய் சேரட்டும் சொல்லி அவன் என்ன பண்ணான் செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஆமே. அப்போ நாம இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஞானத்தை கொண்டு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்க முடியும். ஆமே. நாம இங்க ரொம்ப கஞ்சத்தனம் பிசுனாரித்தனம் பண்ணா அங்க என்ன ஆயிடுங்க, நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன்னு சன்னியாசி மாதிரி ஒரு மூலையில உட்காந்தாலும் நமக்கு தருத்திரம் தாங்க. ஏன் ஏங்க, நமக்கு இங்க ஒரு வேலையை கொடுத்து தானே ஆண்டவருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. நான் அந்த வேலையை செய்யாம போய் மூலையில உட்காந்துட்டேன்னா, அவர் வைக்காத இடத்துல அவரை தேடுறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமா இருக்கிற நம்ம பாட்டு அப்படியே பேசாம உட்காந்துருந்தா இல்லைங்களா? எந்த மனிதனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ண அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுடைய பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கு பார்க்கணுமாங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கையில உறவினர்கள் இருக்கிறாங்களா இல்லையாங்க, அவனுடைய வேலை இருக்குதா இல்லையாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துதான் நமக்கு பொக்கிஷங்களை சேர்க்க முடியும். ஆமே. ஒரு மூலையில உட்கார்ந்து செய்ய முடியாது. புரியுது நான் சொல்றது? புரியுதுல்ல? நான் குடும்பத்துல இருக்கின்றாதான் நான் சம்பாதிக்க முடியும், என்னுடைய சம்பாத்தியத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும், ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? எனக்கு உறவுகள் இருந்தா நான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், அல்லது என்னுடைய உறவுகள் யாரா இருந்தா கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களோட கூட பேச முடியும். இப்படித்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்க முடியும். ஆகவே நம்முடைய பணமும் நம்முடைய ஞானமும் பரலோகத்தின் பொக்கிஷங்களை நம்மளால சேர்த்து வைக்க முடியும். ஆமே. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம பார்க்கிறோம் அந்த பரலோகத்தினுடைய பொக்கிஷங்கள் என்ன. மத்தேயு எழுதின புத்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 22:30. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. அவருடைய பரலோகத்துல தேவதூதர்களை போல இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்களாங்க? அங்க என்ன இல்லைங்க, கொள்வனை இல்ல. அப்ப அங்க பொக்கிஷம் எதுக்கு நமக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா? இங்கே காசு இருந்தா செலவு பண்ணலாம், அங்க காசை வச்சு என்ன பண்றது? அங்கதான் கொள்வனையும் இல்ல கொடுப்பனையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, தேவதூர்ல போல இருக்கிறாங்கன்னா அங்க பசியும் இருக்காது, கடையும் கிடையாது. அப்ப அங்க எனக்கு எப்படிங்க காசு, அங்க எப்படிங்க எனக்கு பொக்கிஷம்? என்னங்க, கர்த்தருடைய இருப்பதுதான் பொக்கிஷம். ஆமா, இது ஓரளவு சரியான ஒரு காரியம் தான். சரி, வாசிக்கலாம். 22:30. மத்தேயு 22:30. சாரி, மத்தேயு 19:21. ஆமென். சரி, சொல்லுங்க. இப்போ என்ன இன்னொரு வாட்டி வாசிங்க இந்த பகுதியை. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டாகலை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இப்போ அவர் என்ன கேட்டாரு ஆண்டவர்கிட்ட? இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாருங்க? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அப்படி தானே கேட்டார் அவரு. ஆமாம், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனால் என்ன பண்ணணுன்னாரு. உன்கிட்ட இருக்கிற வித்துட்டு என்னோட வந்திருப்பான்ட்டாரு. அப்போ தேவையா தானே? இந்த பொருளை வச்சுட்டு அங்கே போக முடியாதுப்பா, இதை விற்று யாராவது தரித்திரத்தை கொடுத்துரு, உனக்கு அங்கே இடம் இருக்குது, வா பின்னாடி போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியல? ஏன்? அதிக ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அவன் தன் பணத்தின் மேலே முக்கியத்துவம் கொடுத்தான், அழிந்து போகிற பொக்கிஷத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். பரலோகத்தின் பொக்கிஷத்திற்கு அல்லாமல் பூமியினுடைய பொக்கிஷத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே இயேசு கிட்ட போன
அதாவது துக்கத்தோடு வந்த ஒரே ஒரு நபர் யாருன்னா அவன் ஒருத்தன் தான். வேற எங்கேயும் யாரும் துக்கமாக போகலை. இவன் ஒருத்தன் தான் துக்கமாக வந்தான். காரணம் என்னன்னு சொன்னால் அவன் பூமியினுடைய பொக்கிஷத்தில் அவன் என்ன செஞ்சாங்க, அதிக அக்கறை உள்ளவனாக இருந்தான். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு என்னதாங்க பரலோகத்தில் போய் சேரும்? வாசிங்க தம்பி. பின்பு பரலோகத்தில் இருக்கிற ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழித்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாச்சாங்க. அந்த சத்தம் கேட்குது. எப்போ அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் தான் என்ன பண்ணுங்க, எதுவுமே போகாது. அவனுடைய கிரியை மட்டும்தான் என்ன செய்யுங்க, ஆமாம் பரலோகத்துக்கு போகுனாங்க. அப்போது எனக்கு பூமியில் நான் இருக்கும் பொழுது எது என்னோட கூட பரலோகத்துக்கு வருது? கிரிகள். கிரிகள்னா என்ன? செய்கைகள், என்னுடைய நல்ல நடத்தைகள். நான் ஆண்டவருக்கு பிரியமாக என்னென்ன செய்தோனோ அந்த காரியமெல்லாம் என்னோட கூட என்ன வருதுங்க. அப்போ பொக்கிஷம் எங்கே போகுது? வரல. அப்போ என்னுடைய கிரிகள் மூலமாகத்தான் என்னுடைய பொக்கிஷங்களை அங்கே என்ன செய்ய முடியுங்க, சேர்க்க முடியும். எங்க? நல்ல கிரிகள் மூலமாக. ஆமாம். அப்போ ஆவியானாலும் பார்த்துட்டு ஆமாம் ஆமாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒருத்தர் சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருங்க, அவர் சாட்சி சொல்கிறார், ஆமேன் அப்படிதான் அப்படிதான் கரெக்டு தான் அப்படின்னு என்ன செய்கிறார் ஒருத்தர், அதுக்கு ஒரு சாட்சி கொடுக்குறாரு பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகிற எல்லா கிரிகைகளுக்கும் மேலே போய்கிட்டே இருக்குது. நீங்கள் நன்மை செஞ்ச கிரியையும் அங்கே தான் போவோம், தீமை கிரியை செய்ய அங்கே தான் போவோம். ஏன்னா அங்கே தான் முடிவு நம்மகிட்ட இருக்குது. அதனால எல்லா கிரிகளும் போயிட்டு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஒரு காரியம் அங்கே போகுமானா போகாது. இங்கே இருக்கிற ஒரு பொருளை கொண்டு போய் இங்கே என்ன செய்ய முடியாது. அதனால சொன்னாங்க, காதறிந்த ஊசியும் வராது கடைக்கான்னு சொன்ன மாதிரி அந்த சின்ன பிட்டு கூட மேக போகாது. ஆனால் நீங்கள் என்னென்ன செய்கைகள் செய்கிறீங்களோ எல்லாம் அக்கௌண்டபிள் தான். நீங்கள் அடுத்தவங்க மேலே கோவப்பட்டாலும் அக்கௌண்டபிள் ஆகிடும், அடுத்தவங்கள ஏளனமாக பேசினாலும் அக்கௌண்ட் ஆகிடும், கெட்ட வார்த்தை பேசினாலும் அக்கௌண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஒருத்தவங்களை சபிச்சாலும் அக்கௌண்ட் ஆகிரும், ஒருத்தனை கெடுத்தாலும் அக்கௌண்ட் ஆகிரும். அப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, நமக்கு அக்கௌண்ட் எங்கே மேலே போய்கிட்டே இருக்குது எல்லாமே. அது எங்கே லோட் ஆகுதுன்னு தெரியல. அது தீமையில் லோட் ஆகுதா நன்மையில் லோட் ஆகுதான்னு தெரியல. ஆமே என்னங்க, கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அந்த கிரெடிட் அங்கே ஃபுல்லாக இருக்கும். அப்போ அங்கே பொக்கிஷன் நிறையா இருந்தால் தான் எனக்கு அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும். அதுதான் அங்கே போட்டிருக்கிறது காரியம். சரி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் அப்போ நல்ல கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம். அப்போ என்னுடைய வெளிச்சம் மூலமாக தான் என்னுடைய நற்கிரிகள் என்ன செய்யுதுங்க, வெளிப்படுகிறது. அப்போ எனக்கு வெளிச்சம் எங்கேருந்து வருது? நம்ம செஞ்சதா? நம்ம கிரியையா? எப்படி சொல்றீங்க? வசனத்தின்படி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே வாரு. அங்கங்க வசனத்தை பிடிச்சிக்கணும். நம்ம எங்கே இருக்குது? ஐயோ இல்லை, அது எங்கே வசனம் எங்கே இருக்கு? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது இல்லைங்களா? அவர்கிட்ட வெளிச்சம் இருந்தது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இயேசு என் மேலே பிரகாசிக்கிற ஒளி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒளி கிரியையாக வெளிப்படுகிறது. அந்த கிரியை பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுதுங்க, எனக்கு கிரியையாக அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் தங்கமாக டெபாசிட் பண்ணிங்கன்னா இங்கே தான் இருக்கும், அங்கே போட்டால் அது பேங்க்கு அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே வச்சிடாதீங்க. இங்கே இருக்கிற உங்களால் எவ்வளோ அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிருங்க. ஆனால் அங்கே கொண்டு போய் உங்களை சேர்க்கறதுக்கான காரியத்தையும் இங்கேயே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, பண்ணுங்க. அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது. ஆமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம்.
யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். வாசிங்க வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ இப்போ என்ன பண்ணுறாங்க? எதன்படி நடக்கிறவன்? சத்தியம்னா வசனம், வார்த்தை. அப்போ வசனத்தின்படி வாழ்கிறவன்கிட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்க? அவன் கிரிகள் எங்கே இருக்குங்க? தேவன் இல்லை, அந்த வசனத்தை வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்திலே வருகிறான். அப்போ நீங்கள் வசனத்தின்படி வாழ்வீர்களானால் உங்களுடைய கிரியைகள் தேவனிடத்திற்கு போகிறது. ஆமென். இப்போ டெபாசிட் பண்ணுறதுக்கு வழி என்னன்னு கேட்டால் என்னங்க அர்த்தம்? வசனத்தில் வாழணும். ஆமென். அப்போ வசனம் என்ன சொல்லியிருக்கோ இந்த வசனத்தின் வாழும் பொழுது தான் நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் நமக்கு உண்டாகிருக்கிறது. ஆமென். அங்கே இருக்கிற பொக்கிஷத்தை வச்சு கடையில் எதுவும் ஜாமான் வாங்க முடியாது. ஏன்னா அங்கே கடையும் கிடையாது, அங்களுக்கு பசியும் இல்லை, தாகமும் கிடையாது. அப்படி தானே இருக்கு? ஆமாம், அங்கே ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே பார்த்தா ஆண்டவர் உக்காந்துருப்பார், 4 ஜீவன்கள் என்ன பண்ணியிருக்குங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சிட்டு இருப்பாங்க. 24 மூப்பர்கள் துதிச்சிட்டு இருப்பாங்க. கோடான கோடி தேவதூதர் துதிச்சிட்டு இருப்பாங்க. நாமளும் சேர்ந்து துதிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே அது மட்டும்தான் இருக்கும். இப்போ அங்கே எங்கே போய் இந்த பொக்கிஷத்தை, எங்கே இருக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் அது வாசிக்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 44லேருந்து 50 வசனங்கள் வரை பரலோகத்தை குறித்து நிறையா சில குறிப்புகள், சில என்ன சொல்ற உவமைகள் நிறையா கொடுத்துருக்குறாங்க. வாசிக்கலாமா? பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கு, புதையிற இருக்கிற புதையலுக்கு ஒப்பா இருக்குதுங்கிறாங்க பரலோக ராஜ்யம். கண்டு பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு நிலத்துல புதையல் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க? தன்னிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கி அந்த பொக்கிஷத்தை எடுக்க பிரயாசப்படுவான். அது எப்படி அந்த குணம் நம்மள்கிட்ட இருக்குதோ அதே போல் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்து வாசிங்க. நல்ல முத்துக்களை தேடுகிறவருக்கு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. விற்று அதை கொள்ளுகிறான். பாருங்க, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு? இதுவும் அதே தான். ஒரு முத்து விளையாட பெற்ற முத்து ஒருத்தன் வச்சிருக்கிறான்னு தெரியுது, எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணுறாரு அவரு? அந்த முத்தை வாங்கிக்கிறாரு. அதுதான் பரலோக ராஜ்யம். அப்போ முதல்ல என்ன சொல்லி புதையலுங்கிறாங்க, நல்ல முத்துங்கிறாங்க. அடுத்து பாருங்க, அப்போ என்ன பண்ணுறாங்க? அங்கே என்ன சொல்கிறாங்க? மீன் வலைக்கு ஒப்பா இருக்குது. இது என்ன பண்ணுதுங்க? வலையை தூக்கி போட்டால் எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணுதுங்க? எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குங்க? வலைக்கு ஒப்பா இருக்கிறது. எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு வந்து சேர்த்துருணும். அப்போ அந்த 13ஆம் அதிகாரம் முழுசும் படித்து பார்த்தீங்கன்னா போதும், நிறையா பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக ஊமைகள் அதில் என்ன செய்யுங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 16 நன்றாய் விளைந்தது. நான் என்ன செய்வேன்? இடமில்லையே, ஒன்று செய்வேன். சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி பாருங்க. மதிகேடனே, உன் ஆத்துமா இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு நிறைய விளைஞ்சதுன்னா படித்த பகுதி தான். அது என்ன பண்ண பார்த்து அவன் என்ன பண்ணுறாங்க? என் ஆத்துமாவே நீ பூரிப்பா இருப்பான்,
பாரு அந்த எல்லாத்தையும் பார்த்தான், நெற்களத்தையும் இதெல்லாம் பார்த்தான், பத்தலை, நான் வேற இடிச்சுவிட்டு நான் பெருசாக கட்ட போகிறேன், எவ்வளோ விளைஞ்சிருக்கு, ஆத்மாவே நீ சந்தோஷமா இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்து கூப்பிட்டு சொல்கிறாரு, என் அறிவு இல்லாதவனே இன்னைக்கு ராத்திரி சாவ போகிறாடாங்கிறாரு. ஆமென். அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிற? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் வருகை வருவார், ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் ஆண்டவர் வருவாரே, ஆனால் நம் போவதற்கு ஆயத்தமாக இருப்போம்மா. பாதி பேர் கையை காணும். நீங்கள் எல்லாருமே வரணும்னு தான் விருப்பம் ஆண்டவருக்கு, யாரையும் வரக்கூடாதுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஆமென் ஆமென். எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வரணும் தான் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குது. அதனால சொல்கிறார், இந்த நிமிஷத்தில் நம்ம ஆண்டவர் போகிறேன்னு சொன்னால், இப்போ அது மாதிரி தான் ஒரு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி ராத்திரியில் நீ எடுக்கப்பட்டு போனீங்கன்னா நீ எங்கடா போகிறேன்னு கேட்டார். இப்போ நான் சொல்லிவிடுவேன், ஆண்டவரே நான் இறந்தானே பார்த்து நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டீங்கன்னா நான் உங்கடையே வந்துடுவேன் இல்லைங்களா. ஒரு பழைய கதை ஒன்று தான் இல்லைங்களா. ஒரு அம்மா கப்பல் பிரயாணம் போனாங்க, கப்பல் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி முழுகிற தன்மையில் வந்துருச்சு. இப்போ அந்த அம்மா உட்காந்துட்டு அது பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருக்குது. இப்போது கேப்டன் வந்து சொல்கிறான், என்னம்மா உனக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் பிடிச்சி போச்சா, கப்பல் கவர போகுதுன்னு சொல்லி உட்காந்தா நீ பாட்டு பாடிட்டு இருக்கிறியே, என்ன உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பைத்தியம் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாராம். அந்தம்மா சொன்னிச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் அந்த தாண்டி போனால் நம்ம போகிற இடத்துல எங்கள் மகள் இருக்குது, எங்கள் மகளை பார்க்க தான் நான் போகிறேன். அந்த மகளை போனேன்னா அந்த மகளை என்ன செஞ்சிருவேன், நான் பார்த்துருவேன். கப்பல் மூழ்கி செத்துட்டேன்னு வச்சிங்க, ஏற்கனவே ஒரு மகன் அங்கே தான் இருக்குதா, எங்கே இருக்குது, மேலே இருக்குது, அங்கேயும் அங்கே போயிடலன்னா அங்கே போயிடுவேன். அப்போன்னா என்ன அர்த்தம், இங்கே போனாலும் மக வீடு தான், அங்கே போனாலும் மக வீடு தான், எந்த மக வீட்டுக்கு போனால் எனக்கு என்னங்க, இந்த அனுபவம் நமக்கு வரணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு பொக்கிஷம் மேலே இருக்குது, எப்போ ஆண்டவர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லணும். ஐயோ காரம்ப பிரியாணி செஞ்சு வச்சேன் சாப்பிடாமல் போகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், நம்ம என்னமெல்லாம் அப்படி தான் இருக்கோம். ஐயோ இப்போ ஆண்டவர் வந்துட்டா ஆசையாக பிரியாணி செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கோம், சாப்பிடாமல் போயிட்டா எப்படின்னா, அங்கே அதை காட்டிலும் பெரிய காரியங்க நடக்குது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய கடமைகளின் மத்தியில் தான் பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்க்க முடியும். ஆமேன். நம்ம எல்லா கடமையும் செஞ்சு தான் ஆகணும். ஒரு கணவனாக இருந்தால் மனைவிக்கான கடமைகள், பிள்ளைகளுக்கான கடமைகள், வேலைக்கான கடமைகள், வேலை செய்கிற இடத்துல கடமை எல்லாத்தையும் செய்யணும். அதே ஒரு மனைவியும் அவங்களுடைய கடமைகளை செய்யணும். எல்லா கடமைகளையும் செய்யும் பொழுது தான் நம்ம நற்கிரிகளை செய்யணும். ஆமேன். இதெல்லாம் விட்டுட்டு அதை செய்ய முடியாது, அதெல்லாம் விட்டுட்டு இதையும் செய்ய முடியாது. ஆமேன். அதனால் இதை நம்ம வந்து பிரித்து ஆளுகிற, எப்படி நம்ம இந்த இடத்துல போனால் நமக்கு என்ன டெபாசிட் ஆகுது, இதில் என்ன டெபாசிட் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கடமைகளின் மத்தியில் அந்த பொக்கிஷத்தை நம்ம எங்கே சேர்க்குறோங்கிற ஒரு நல்ல ஞானம் நமக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவர் தர்றாரு நமக்கு. நீ எப்படி பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்குறங்கிற ஐடியாவை நமக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மாறும்பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு அநீதியான உங்கள் உலக பொருளாலே. அந்த மனுஷன் ஒரு நல்ல புத்திசாலியான ஆள். திரும்ப அவர் என்ன பண்ணிட்டாருங்க, டிஸ்மிஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணிட்டாருங்க, அவருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டார். அவர் படிச்சிருக்கீங்களா அந்த பகுதியை? அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப கணக்குகளுக்கெல்லாம் கொஞ்சம் தப்பாக கொடுத்துட்டான்னு சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லி ஒரு எஜமான் நினச்சாரு. அவன் என்ன பண்ணான், ஐயையோ நான் வேலையை விட்டு தூக்கிட்டா எனக்கு போய் என்ன செய்ய தெரியல, வேலையெல்லாம் செய்ய தெரியல, எனக்கு அந்தளவுக்கு உழைப்பதற்கான பலன் என்கிட்ட இல்லை, இவனை என்னடா பண்ணலான்னு பார்த்து ஒருத்தனை கூப்பிட்டு சொல்கிறான், டே நீ எவ்வளோடா குடம் எண்ணெய் கொடுக்கணுன்னு, 100 குடம் எண்ணெய் கொடுக்கணும், ஏவா அந்த லெட்டரை கொடு, நான் தானே எழுதி கொடுத்தது, 75 குடம்னு மாற்றிட்டான். அப்போ ஒவ்வொருத்தனுக்கு என்ன பண்ணிட்டான், கணக்கை குறைச்சி எழுதி கொடுத்தான். ஏன்டான்னா நாளைக்கு வெளியில் விரட்டிட்டா கூட அவன் எதையாவது என்ன பண்ணுவான், 25 குடம் கம்மியாக கொடுத்துட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணுவான், எனக்கு ஏதாவது ஒரு சோறு நாள். புரியுதுங்களா நான் சொல்ல, புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ ஞானம் அவ்வளோ நான் பார்த்தோன்னே வேலை இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி ரீஅப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு இல்லைங்களா. இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, போஸ்டிங்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆளுங்க கவர்னர்லாம் கொடுத்துட்றாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன திரும்பி ரீபோஸ்டிங் கொடுக்குறாரு. அதாங்க சொல்கிறாங்க, உங்களுடைய ரட்சிக்க என்ன பண்ணுறாங்க, உலக நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு. ஆமாம், உங்களோட காசை செலவு பண்ணினா நல்ல சிநேகிதர்களை சம்பாதிச்சு கொடுங்க. இன்றைக்கி காசுக்காக சிநேகிதர்களை என்ன பண்ணுறாங்க, இந்த காசு ரொம்ப மோசம் பண்ணும் நம்மளை. தேவைதான், பணம் தேவைதான், ஆனால் பணமே பிரதானம் கிடையாது. பணமே பிரதானம் கிடையாது. நம்ம அதை வச்சுட்டு என்ன தாங்க பண்ண முடியும்?
ஏதாவது வாங்கலாம் போகலாம். சமாதானத்தை காசு கொடுத்து கூட வாங்கவே முடியாது இல்லைங்களா? ஊட்டி போய் என்னங்க போகிறீங்க? நாங்கள் நல்லா என்டர்டைன்மெண்ட்டுக்காக நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம். போயிட்டு திரும்பி வந்துட்டா அதே பழைய நிலைமை தான். ஒன்றும் இல்லை, அவ்வளோ செலவு படிச்சும் ஒன்றும் வர மாட்டேங்குது. ஆனால் சமாதானங்கிற ஆண்டவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது யாருமே கொடுக்க முடியாது. உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் தர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பாருங்க, நமக்கு பொக்கிஷம் மேலே இருந்தால் நமக்கு என்ன நடக்குது பாருங்க. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் இப்போ நாம் நடக்கும் பொழுது எங்கே நடக்கிறாங்க? அந்த வசனத்தையும் வாசிக்கிறாங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லைம்மா, 21:9. சரி, அதுக்கப்புறம் 10லேருந்து வாசிங்களேன். இறங்கி வர கண்டேன். வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம வீடு இதாங்க, அப்படிதான் போட்டிருக்காது. வாசிங்க. நம்ம வீடு எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை வாசல் இருக்கு? நம்ம வீட்டில் ஒத்த வாசல் வச்சுட்டு தான் உட்காந்துருக்குறோம். கொல்ல பக்கம் கிடையாது. சில வீட்டில் கொல்ல பக்கம் வாசப்படி இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை வாசல் இருக்குங்க? பக்கத்துக்கு 3 வாசல். அரண்மனை நமக்கு. வாசிங்க. 12 வாசல், 4 பக்கம் 3 அங்கே நமக்கு என்ன இருக்குங்க? செக்யூரிட்டி கார்டு இருக்கு. எழுதியிருக்கப்பட்டீங்க. வாதித்திருந்தேனே. இதெல்லாம் யாருங்கன்னா நம்முடைய அஸ்திபாரம். இதாங்க சொல்ல இஸ்ரவேல் கோத்திரத்தார் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இதெல்லாம் அஸ்திபாரம். இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சு. சதுரமாய் இருந்தது. அடைந்தான். வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. எப்படி இருந்துச்சுங்க? எது? நகரமே சுத்த பொண்ணா இருந்துச்சு. அப்போ எப்படி அஸ்திபாரம் எது போட்டிருக்காங்க? அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க விட மாட்டோங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க? அஸ்திபாரமே நமக்கு அதான். மேலே கூட தெரியாது, கீழே தான் அதை போட்டு வச்சிருக்கிறோம். மரகதம், கோமேதகம், பதுமராகம், சொர்ணரத்தினம், படிகப்பச்சை, புஷ்பராகம், 10வது வைடூரியம், என்னங்க எத்தனை கல்லுங்க? 12. பார்த்துருக்கீங்களா? பார்க்கணுன்னா வாங்க. ஆமே, இதெல்லாம் பார்க்கணும், அந்த வீட்டில் இருக்கணும்னு அங்கே தான் வரணும். இங்கே கிடையாது. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கட்ட முடியாது. அவ்வளோ வயிறு கல்லை கொடுத்து அஸ்திபாரம் போட்டு யாராவது கட்டுவாங்களா?
உலகத்திலே பணக்காரன் கூட அந்த மாதிரி கட்ட முடியாது, நமக்காக ஒருத்தர் கட்டணும். அதனால என்ன வரல இன்ன வரலும் கட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆமே, நான் போய் உங்களுக்காக அந்த ஆயத்தம் பண்ண பின்பு நான் வர்றேன்னாரு. இன்னும் வரலும் கட்டிட்டு இருக்காரு, போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்காரு. யாருக்காக? அப்போ நீங்கள் பொக்கிஷம் அங்கே தான் இருக்கணும், நம்ம இடத்துக்கு அங்கே போகணும், இதில் தான் இருக்க போகிறோம் நமக்கு. அப்போ நம்ம வீடு எப்படி இருக்குங்க? இங்கே ஒரு 20 லட்சம் 25 லட்சத்துக்கு வீடை கட்டிட்டோம்ட்டான். பாருங்கள் எங்கள் வீடு எவ்வளோ அழகாக, அங்கே வந்து பாருங்கங்க எங்கள் வீட்டை. ஆமே, எவ்வளோ அழகாக இருக்குங்க. நாங்கள் நடக்கிறதே பொறுத்தளதெல்லாம் நடப்போம். இங்கே கம்மலெல்லாம் துணோண்டு போட்டுட்டு திரியிறீங்க. நாங்கள் எங்கள் காலுக்கு கீழே தான் பொண்ணு, எங்கள் அஸ்திவாரமெல்லாம் கல் இல்லைங்களா, எல்லாம் மரகத பச்சை, எல்லாம் என்னென்ன கல்லுகள் இருக்கோ அத்தனை எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆமே, வாசிங்கம்மா அப்படியே கொஞ்சம். 27 வரலாம் வாசிங்க. அதான் வாசிச்சிங்களே. ம் 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 ஆ ஆ அங்கே எல்லாம் நமக்கு என்ன தேவையில்லைங்க, இந்த ராத்திரி பகலங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சூரியனும் சந்திரனும் அங்கே ஒரே வெளிச்சம். யார் தாங்க? ஆட்டுக்குட்டியான தான் வெளிச்சம். ஆ ஆ ஆ விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையின் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கள் ராக்காலம் இல்லாதபடியினாலே அடைக்கப்படுவதே இல்லை. திருடெல்லாம் வரமாட்டான், திறந்து தான் கிடக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க கூட ரட்சிக்கப்பட்டவன், யாரு காசையும் ஆசைப்பட மாட்டான், யாரு காசையும் வச்சு ஒன்றும் செலவு பண்ண முடியாது. ஆமே, இந்த நாட்டுக்கு போகணுமா நம்மங்க? இதுக்கு போகணும்னு சொன்னால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேருங்க. அதுக்கு ஒரே வழி, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நல்ல கிரியைகளை செய்கிறது தான். இந்த நல்ல கிரியைகள் எதுலேருந்து வரணும்னு சொன்னால் நம்முடைய வேதத்தில் வசனத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியங்கள். உங்களுடைய பணத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடமையினாலும் நீங்கள் சரியாய் செய்வீர்களானால் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும். அந்த பொக்கிஷம் அரண்மனையாக இருக்கும். அங்கே நம்மலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13 வாசிங்க. என்னை நோக்கி என்று கேட்டான். ஆண்டவரே, இப்போ எங்கேருந்து வந்தவங்களாம்? எங்கே உபத்திரப்பட்டாங்க? பூமியில் உபத்திரப்பட்டவங்க. பூமியிலே ஆண்டவருக்குன்னு உபத்திரப்பட்டவங்க தான் இவங்க. இவங்க எப்படி வர்றாங்கன்னா தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ரத்தத்தில் தோய்ச்சா கலர் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுங்க? ஆமாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து வெள்ளையாக மாற்றிருச்சு. ஆமென். அப்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு வஸ்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருது, ஒரு மகிமையின் வஸ்திரம். அங்கே என்ன செய்கிறாங்க? வெள்ளையாக இருக்குது. ஆனபடியால் இருந்து இப்போ தேவ சிங்காசன தேவ சமூகத்தில் முன்னாடி நின்று ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மீட்டு இருக்கிறவர் அப்ப யாருக்குள்ள வாசமா இருப்பாரு? வசனத்தை தப்பா வாசிக்கிறீங்க. அந்த வசனம் அந்த இவர்களுக்குள்ளேங்கிறது மேலே எடுத்து மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. யாரு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி இருக்கிறா? அதில் கூட நல்லா தான் சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்களேங்க. சரி, ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்மளாம் யாரு? அப்போ அதையும் சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம சொன்னால் தானே நமக்கு விசுவாசமே வரும். நான் தான் அங்கே போகிறேன். வாசிங்க. இல்லை அங்கே அந்த முதல்ல இன்னும் முடியல அது கதை. இல்லை ஒரு தாள் வாசிங்கம்மா. இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள்.
வீட்டிருக்கிறவ. இப்போ இவங்க போய் எங்கே போய் சேவிக்கிறாங்களா? ஆலயத்தில் சேவிக்கிறாங்களா? ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இப்போ நமக்குள்ளே யார் இருக்காருங்க? ஆண்டவரே நமக்குள்ளே வருகிற ஒரு வாய்ப்பு தான் பரலோகத்தின் பொக்கிஷங்கள். நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். எந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சமமாக இருந்து அதாவே எங்கே இருக்கிறேன்னு தேடி ஒரு நல்ல ஒரு அன்பின் ஐக்கியத்தில் இருந்தாங்களோ அந்த ஐக்கியம் மீண்டும் நமக்கு வரப்போகிறது. அதுதான் பரலோகத்தின் பொக்கிஷங்கள். வாசிங்கம்மா, தொடர்ந்து அதில் இருக்குது. இனி இவர்கள் பசியடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து நடத்துவார். தேவன் தாமே துடைப்பார். அப்ப நம்ம இங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவி காலம். அப்ப பரலோகம் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. நமக்கு அங்க ஒரு வேலையும் இல்லைங்க. நல்லா ஆண்டவரோட இருக்கலாம். ஆண்டவர் நமக்குள்ளேயே வந்துடுறாரு. நம்ம இருக்கிற வாசம் பண்ணுகிற இடம் வெளியேறப்பட்ட ஒரு ஸ்தலமா இருக்குது. அப்படி இன்னைக்கு நம்ம இங்கே பொண்ணை சேர்த்து சேர்த்து வைக்க பார்க்குறோம். அங்கே பொண்ணை காலில் போட்டு மிதிச்சு போகிறோம். ஆமே, நீங்கள் 1 கிராம் கீழே விழுந்துச்சா பூடு பூரா என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஒரு அந்த இது கம்மல் கீழே விழுந்துருச்சின்னு போட்டு விளக்கெல்லாம் போட்டு தேடி 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 கண்டுபிடிக்க பார்ப்போம். அங்கே நமக்கு என்ன இருக்குங்க? அப்படி காலில் தள்ளி விட்டு என்ன பண்ண போகிறோம்? நடந்து போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு காலத்தில் சொல்லுவாங்கள்ல, பழைய புஸ்தகத்தில் கோழி நெல் காய போடும்போது கோழியை விரட்டுறதுக்கு கம்மலை கழட்டி தூக்கி போட்டாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய கவிதம் அது. அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்க அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்களாம். நெல்லுக்காய போடும்போது கிளையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது கோழி மேய்ச்சின்னா கம்மலை கழட்டி தூக்கி அடிப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு நாள் மேலே நமக்கு கிடைக்க போகுது. ஆமென். நமக்கு கிடைச்சது ஒன்று தாங்க. உங்களுடைய பொக்கிஷங்கதில் நீங்கள் எங்கே சேர்த்து வைக்கிறீர்கள்? இங்கே இருக்கிற கடமையில் நீங்கள் எதையும் விட்டுறாதீங்க. எல்லா கடமையும் செஞ்சு தான் ஆகணும். அந்த கடமைக்குள்ளாக உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்க்கிற ஒரு அனுபவம் தான் ஞானம். அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர் வேதத்தில் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் புரிந்திருப்போமானால் நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தையும் சேர்ப்போம், பூமியிலே சந்தோஷமாயும் வாழுவோம். ஆமே, அதுதான் கர்த்தர் கொடுத்த ஞானம், அதுதான் கர்த்தர் கொடுத்த அறிவு. இன்னைக்கு பாதி பேருக்கு என்னென்னா உலகத்தில் வாழ தெரியுது, பரலோகத்துக்கு போக முடியல. பரலோகத்தில் போகணும்னு நினைக்கிறேன், உலகத்தில் வாழாமல் விட்டுறாங்க. ஆமே, நம்ம ரெண்டையுமே நமக்குள்ளே என்ன செய்கிறாருங்க ஆண்டவர்? ஒரு நல்ல பேலன்ஸோடு நடத்துவதற்கான ஞான அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த நல்ல ஞானம். நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே அது பூச்சியாவது துருவாவது அங்கே கெட்டு போகாது. அங்கே திருடராவது கன்னம் விடுவதும் இல்லை. அதனால் நம்ம திருடாத இடத்துல கொண்டு போய் வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.